குட் ஈவினிங். எல்லோரும் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிங்களா, படிச்சிங்களா? ஓகே, மேப் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜயநகர எம்பையர் இந்தியா ரிவர்ஸ் மேப்பில். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம இங்கே மதுரை, இது என்ன சொன்னேன் நான், வாயிலிருந்து வர ரிவர், இதில் வந்து மதுரை. ஓகே, சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, மதுரை. அடுத்தது மதுரைக்கு அடுத்தது என்ன சொன்னேன், காஞ்சி. காஞ்சி எங்கே, இங்கே நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி வர்றது சென்னை. சென்னைக்கு பக்கத்தில் வந்து கண்ணு மாதிரி இருக்கிறது, இந்த இடத்துல வந்து காஞ்சி. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த சைடு இப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல இது என்ன வருது, டபிள்யூ மாதிரி தெரியுதா? இந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறத நேராக கொஞ்சம் உள்ள இந்த இடத்துல வந்தோம்னா வாராங்கல். வாராங்கல். ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த 3 பிளேஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம், மதுரை, காஞ்சி, வாராங்கல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடு இங்கே சூரத். சூரத் என்ன சொன்னேன், இந்த ரிவருக்கு கீழே மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த ரிவருக்கு கீழே சூரத் மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சூரத்லேருந்து கொஞ்சம் தள்ளி கீழே இந்த ரிவருக்கும் நடுவில் ஒரு ஒரு 1.5 சென்டிமீட்டர் உள்ள பார்த்திங்கன்னா தேவனகிரி. தேவகிரி. ஓகேவா? தேவகிரி. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி கே மாதிரி பிரியுது இல்லையா, இந்த ரிவர் கிட்ட, இந்த ரிவரில் இந்த இடத்துல பிஜப்பூர். அதே இது நேராக கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு முடிச்ச மாதிரி இருக்கும், அதில் வந்து ஹம்பி. ஸோ விஜயநகரா எம்பையர் மறுபடியும் ஒரு சொல்கிறேன், கீழே இந்த வாய் மாதிரி இருக்கிறதுல மதுரை, சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சி, இந்த டபிள்யூ மாதிரி வந்துருக்கிறதுல வாராங்கல். அடுத்தது இங்கே நம்ம 4 ரிவர் வரும், அதில் 4வது ரிவருக்கு கீழே சூரத்லேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்தோம்னா தேவனகிரி. அதுக்கப்புறம் இந்த கே மாதிரி வர ரிவரில் இந்த சைடு பிஜப்பூர், கீழே வந்து ஹம்பி. ஓகேவா? ஓகே. செகண்ட் மேப்பு முகல் எம்பையர் அண்டர் அக்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம இதுவும் வந்து அவுட்டர் சைட்லேருந்து ஃபஸ்ட் மார்க் பண்ணிட்டு வருவோம். ஃபஸ்ட் என்னது, லாகூர். இது வந்து தலைன்னு சொன்னேன், தலை. இது வந்து கழுத்து. இந்த கழுத்தில் வந்து இப்படி இந்த மாதிரி முடிச்ச மாதிரி வந்திருக்கிற இடம் தெரியுதா? முடிச்ச மாதிரி வந்திருக்கிற இடத்துல வெளியே லாகூர் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, லாகூர் இந்த வெளியே இந்த இடத்துல வந்து லாகூர். அடுத்தது என்ன சொன்னேன், டெல்லி மார்க் பண்ணணும்னு சொன்னேன். டெல்லிக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நீ வந்து லேசாக போட்டுக்கோ, ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் இந்த பெரிய பா இருக்கு இல்லையா, இந்த பெரிய பாலேருந்து ஒரு லைன், இந்த 2 லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் டெல்லி. இந்த 2 லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் டெல்லி. அடுத்தது பானிபட்க்கு என்ன சொன்னேன், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து டெல்லி லைனை வந்து இன்டர்செக்ட் பண்ணிட்டு வரணும். இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி லைனை இன்டர்செக்ட் பண்ணி கரெக்டாக 0.5 சென்டிமீட்டர் தள்ளி இந்த சைடு எடுத்தோம்னா இங்கே பானிபட். ஓகேவா? இந்த இடத்துல பானிபட். சரி, இப்போ ஆக்ரா அன்றைக்கி நேற்றே நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ நம்ம ஆக்ரா எப்படி எடுத்தோம், இந்த லைனில் இதோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த நெக்கு தலை கழுத்து, இந்த கழுத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனு எடுத்தோம்னா கரெக்டாக ஒரு கோன் ஷேப் மாதிரி, ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வர்ற இடம் இந்த இடம் வந்து ஆக்ரா. ஓகே, ஸோ டெல்லி, பானிபட், ஆக்ரா. இதுக்கு வெளியே வந்தால் லாகூர். அடுத்தது என்னது, மால்வா வந்து இந்த சைடு உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மால்வா, ரைட் ஹேண்ட் சைடில் பெங்கால். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மால்வா, உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் பெங்கால். அஜ்மீர் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அஜ்மீர். ஸோ லாகூர், பானிபட், டெல்லி, ஆக்ரா, அஜ்மீர், மால்வா, பெங்கால். லக்னோ வந்து இந்த பாலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்ராக்கு நேராக, இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் லக்னோ. ஓகே, ஸோ இது வந்து முகல் எம்பையர் அண்டர் அக்பர். நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் மேப்பு ஹில் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு மேலேருந்து வருவோம் நம்ம, இங்கேருந்து காஷ்மீரில் இருக்குது குல்மர்க். அதுக்கடுத்தது குல்மர்க்லேருந்து இந்த கழுத்துக்கிட்ட இங்கே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த இடத்துல சிம்லாலேருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த பெரிய பாக்கிட்ட நைனிடால். அடுத்தது இதிலேருந்து இப்படியே போகிறோம் வந்து இந்த இடத்துல இந்த நாயோ குட்டியோட தலைமாரி இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து என்னது
டார்ஜிலிங். டார்ஜிலிங். அடுத்தது இதோட கை மாதிரி வருது இல்லையா, இந்த கை மாதிரி வர்ற இடத்துல இங்கே ஷில்லாங். ஓகே. அதுக்கப்புறம் கீழே நம்ம ஊட்டியும் மூணாரும். ஊட்டி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த நெத்தியிலேருந்து கொஞ்சம் கிராஸாக இங்கே வருது இல்லையா, மூக்கு வருது இல்லையா, இதிலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே சென்டரில், ஐ மீன் சென்டருக்கு கொஞ்சம் தள்ளியா இங்கே தமிழ்நாடுக்குள்ளே வந்து நம்ம என்ன போடணும்? ஊட்டி. ஓகே. அதே வந்து மூணார். மூணார் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஸோ மூணாருக்கு என்ன பண்ணணும்? இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இந்த மூக்கிலேருந்து எடுத்தோம்னா நேராக இந்த கோடுக்கு நேராக வரும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ள, அதாவது கேரளாவில் மூணார். ஓகே. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். குல்மர்க், சிம்லா, நைனிடால், இங்கேருந்து இப்படியே வந்தோன்னா இந்த இடத்துல டார்ஜிலிங், அதுக்கப்புறம் ஷில்லாங், அப்புறம் மறுபடியும் இப்படியே வந்தோன்னா இங்கே ஊட்டி, இங்கே மூணார். ஓகே. தமிழ்நாடு நேஷ்னல் பார்க்ஸ் எங்கெல்லாம் நேஷ்னல் பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ஓரத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகே. நம்மளுக்கு லைனாக எழுதியிருக்கிறத வச்சு நம்ம பார்க்க வேண்டாம். இதுலேருந்து ஓரத்துலேருந்து இதை நான் என்ன சொன்னேன்? இது நாயோட வாயின்னு சொன்னேன். இது ஒரு நாய்க்குட்டி, நாயோட வாயி. இந்த நாயோட மூக்கு. நாயோட மூக்கில் என்ன இருக்குது? முக்குருத்தி. நாயோட மூக்கில் முக்குருத்தி நேஷ்னல் பார்க். ஓகே. முக்குருத்தி. அதுக்கு அடுத்தது கீழே இப்படியே வந்தோன்னா இங்கே மடிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க், கோயம்புத்தூர் இது. ஓகே. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கீழே வர்றோம். இங்கே கீழே வந்தோம்னா இந்த இடம் சின் மாதிரி நம்ம இப்போ நல்லா பாருங்கள். இது வந்து மனுஷனோட ஃபேஸ் சொல்லியிருந்தேன், இது மூக்கு, இது வந்து மனுஷனோட வாய், இது வந்து அவனோட சின்னிலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்? பேர்ட் சாங்சுரி. பேர்ட் சாங்சுரி. ஓகே. என்ன பேர்ட் சாங்சுரி? கூந்தன்குளம் பேர்ட் சாங்சுரி. கூந்தன்குளம் பேர்ட் சாங்சுரி வந்து மறுபடியும் இப்படி வரும். இது கடலுக்குள்ள குட்டி குட்டியா, இது வந்து இதெல்லாம் தண்ணி, இந்தியன் ஓஷன். இந்த இந்தியன் ஓஷனுக்குள்ள குட்டி குட்டியாக தனித்தனியாக சின்ன சின்ன புள்ளியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது? இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த டேர்ன் தான், இந்த கர்வ் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கர்வ் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் பார்க். ஓகே. கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் பார்க். ஓகே. ஸோ அடுத்தது இதுலேருந்து இது வாயிலேருந்து இங்கே மூக்குக்கு வர்றோம். மூக்கோட பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டில், மூக்கோட பாயிண்ட்டில் என்ன இருக்குது? பாயிண்ட் காலிமர். மூக்கோட பாயிண்டில் பாயிண்ட் காலிமர் இல்லைன்னா கோடியக்கரை. ஓகே. கோடியக்கரை. ஸோ அடுத்தது இங்கிருந்து அடுத்து நம்ம மறுபடியும் இங்கிருந்து இங்கே வந்தோன்னா இந்த இடத்துல சென்னை. சென்னையில் தான் என்ன இருக்குது? கிண்டி. கிண்டி நேஷ்னல் பார்க். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்ணு மாதிரி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இதில் இந்த மேப்பில் வரல, உங்களுக்கு ஒரு சில மேப்பில் இந்த இடத்துல கண்ணு மாதிரி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா கிளாஸில். ஸோ அந்த கண்ணு கிட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. Okay, all the best, do well, thank you.